தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட 18 மாவட்ட கல்வி அதிகாரிகளின் பணி நியமனம் தற்போது ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். சென்னை சேர்ந்த நிர்மல்குமார் என்பவர் உள்ளிட்ட 5 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். அதில் கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் காலியாக இருந்த 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். அதில் 4 பணியிடங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் மற்ற 14 பணியிடங்கள் பொது பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெற்று ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் முறையான இன சுழற்சி முறையை பின்பற்றி இடஒதுக்கீடு வழங்காமல் பணி நியமனங்கள் வழங்கப்பட்டதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிக மதிப்பெண் பெற்ற பிற்படுத்தப்பட்ட தேர்வாளர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்றும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆசிரியர் தேர்வாளர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், எனவே உரிய இன சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2020ஆம் ஆண்டு பிறப்பித்த இடைக்கால உத்தரவில் பணி நியமனங்கள் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதி RN மஞ்சுளா முன்பு நடைபெற்றது. அப்பொழுது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் R சங்கரன் ஆஜராகி நியமனத்தில் முறையான இன சுழற்சி முறை பின்பற்றப்படவில்லை, அதிக மதிப்பெண் பெற்ற தகுதியுடைய பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த தேர்வாளர்களுக்கு பொது பிரிவில் இடம் வழங்கப்படவில்லை, எனவே பட்டியலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் புதிய பட்டியல் அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த பட்டியலை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். 4 வாரத்திற்குள் முறையான இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி மாற்றியமைக்கப்பட்ட பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.